ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பேலியோ டயட் ரெசிபிஸ் நிறைய பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு பேலியோ தயிர் சாதம், தயிர் சேமியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்னடா பேலியோல ரைஸே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்களா? பேலியோ வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி அந்த டேஸ்ட்ல செய்யலாம். நம்ம இதுக்கு பேலியோ வெஜிடபிள்ஸ் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன், சொரக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். எல்லாமே சின்ன சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பூசணிக்காய் எடுத்துக்கலாம். தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இது சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளை பூசணிக்காயில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது நம்ம இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணுது. இதுல விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா ரிச் இன் விட்டமின் ஏ. ஸோ நம்மளோட ஹேர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணுது. இதை டெய்லி எடுக்கும்போது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பூசணிக்காய் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நல்லா கழுவிக்கலாம். கட் பண்ணி கழுவி வச்ச பூசணிக்காயை வேக வச்சுக்கலாம். இது நீங்க விருப்பப்பட்டா வேக வைக்காமலே எடுத்துக்கலாம். பட் நான் லைட்டா வேக வச்சுக்கிறேன். இதுக்கு தண்ணி எல்லாம் சேர்த்த வேண்டாம். பூசணிக்காயை தண்ணி விடும். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் மட்டும் ஆட் பண்ணி ஃப்ளேம் சிம்ல வச்சுக்கலாம். இது வேகிற டைம்ல சுரக்காயை திருவி எடுத்துக்கலாம். பூசணிக்காய் மாதிரியே சுரக்காய்க்கும் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திருவிக்கலாம். திருவும் போது சின்னதுல திருவிடாதீங்க. அது ரொம்ப தின்னாயி சொதன்னு ஆயிரும். பெரிய ஹோல்ஸ் இருக்கிறதுல திருவி எடுத்துக்கலாம். அப்பதான் நல்லா இருக்கும். பூசணிக்காய் மாதிரி இதுலயும் வாட்டர் கண்டென்ட் அதிகம். லோ கலோரி வெஜிடபிள், ஃபைபர் அதிகமா இருக்குங்க. இதுல விட்டமின் சி இருக்கு, ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ நீங்க டெய்லி இதை எடுக்கும்போது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்குங்க. இப்ப சொரக்காய் எல்லாம் நல்லா திருவி எடுத்துட்டோம். பூசணிக்காயை வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கு ஆல்ரெடி சால்ட் சேர்த்திருக்கோம். சொரக்காய்க்கு மட்டும் இப்ப சால்ட் சேர்த்திக்கலாம். பூசணிக்காய் சூடா இருக்கு. ஆறுனதுக்கு அப்புறம் தயிர் சேர்த்திக்கலாம். இப்ப பூசணிக்காய் நல்லா ஆறிடுச்சு. சொரக்காயை நம்ம வேக வைக்கல. அடுத்து கொத்தமல்லி தலையை பொடி பொடியா கட் பண்ணி வாசனைக்காக ரெண்டுலயும் சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா துருவி ஈக்குவலா ரெண்டுலயும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தும் போது நம்மளுக்கு ஒரிஜினல் தயிர் சாதத்தோட டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக இதெல்லாம் சேர்த்துறோம். அடுத்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சமா கருவேப்பிலையை கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா நான் ஒண்ணுதான் எடுத்திருக்கேன், ரெண்டுக்கும் சேர்த்தி. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்க. இப்ப ரெண்டுலயும் தயிர் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் தயிர் சேர்த்தணும். இல்லைன்னா தயிர் திரிஞ்சிரும். சொரக்காய் வேக வைக்கல, அதனால பிரச்சனை இல்லை. ரெண்டுலயும் ஈக்குவலா சேர்த்திட்டோம். அடுத்து தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வெடிச்சு வருது. பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்ப தாளிச்சது ரெண்டுலயும் பாதி பாதியா போட்டுடலாம். பூசணிக்காயில செஞ்சது அப்படியே தயிர் சாதம் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. சுரைக்காயில செஞ்சது தயிர் சேமியா டேஸ்ட்ல இருக்கும். நீங்களே இது வீட்டுல செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, வெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.